மகாமேரு பர்வதத்திலே அம்பாளுடைய ஸ்தானத்தை நோக்கி தூர்வாசர் காட்டின அந்த வழியிலே தூர்வாசர் கல்பம், அந்த கல்ப பிரகாரம் திரைலோக்கிய ஸ்புட மந்திர தந்திர மகிமா, அவளுடைய நிலை என்ன, அவளை எப்படி தியானம் பண்றது, அவளை எப்படி தியானம் பண்ணினால் அவளுடைய அனுகிரகம் எப்படி வரும், இதை தூர்வாசர் காட்டியிருக்கார். அந்த கல்பத்தை படிச்சுட்டு போய் தபசு பண்ணுங்கோ, அம்பாள சரணம் அடையுங்கோ. பகவான் இங்க எத்தனை நாள் இருப்பா? இப்படி சொன்ன உடனே எல்லாரும் ஓடினாலாம். இங்கே பண்டாசுரனுடைய வீட்டில் பகவான் பக்தனுக்காக ஒரு படி தன்னை குறைச்சுக்கிறார். யாராவது நம்ம ஆத்துக்கு வந்தாருன்னா அவருக்கு ஒரு நாற்காலி கொடுக்குறோம், உட்காடுறோம். நம்ம மேல உட்கார்ந்து இருக்கிற போது அவ கீழே உட்கார்ந்துருந்தா என்ன அர்த்தம்? நம்ம காட்டிலும் கீழ்பட்டவான்னு அர்த்தம். யாராவது வந்தாருன்னா நம்ம படுத்துட்டு இருந்தா என்ன பண்றோம்? எழுந்திருக்கிறோம். படுத்துட்டு இருக்கிறவன் எழுந்திருக்காத போனா ரொம்ப சீரியஸ், அதனால படுத்துட்டு இருக்க. பீஷ்மாச்சாரியர் சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கிற போது பகவான் வரபோது எழுந்திருக்க முடியலையே. மலகி பரமாதரதி பாடலு குளித்து கேளுவது, மலகி பரமாதரதி பாடலு குளித்து திருவனந்தர நலிவனலித சுலபரோஹரி. பீஷ்மர் படுத்துட்டு இருந்தார், இவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். இன்னொரு பேர் வழி உட்கார்ந்துட்டு இருந்தா, இவர் நின்றுட்டு இருந்தாருங்கிறார். வரம் புண்டரீகா யதா தும் முனீந்திரைஹி. பண்டரிபுரத்துல புண்டரீகன் ஒரு பக்தன் அப்பாவனுடைய காலை பிடிச்சுக்கிண்டு அந்த சின்ன குடிசையில உட்கார்ந்து இருக்கிற போது இவர் அவனுக்கு தரிசனம் கொடுக்கணும் பகவான் போய் நின்னாராம். வாசல் இருக்கிற பகவானை எழுந்து வந்து கூப்பிடறதுக்கு முடியாமல் அப்பா காலை மடியில போட்டு இருக்கான். அப்பா நீ எழுந்திருக்க வேண்டாம்டா, நான் இங்க இருந்தே பாக்குறேன்டா, அதை பாக்குறதுக்கு தாண்டா வந்தேன். உன் பிதாவுக்கு சிசுரூட பண்றதை பாக்குறதாண்டா எனக்கு ஆனந்தம். ஐயோ நீங்க நிக்கிறீங்களே, அது நீங்க நிக்கிற இடம் ஷேரா இருக்கே, இந்த கல்லுலையாவது நில்லுங்கோன்னு 2 கல்லை செங்கலை தூக்கி போட்டானாம். அந்த செங்கல் தான் விட்டல்னு சொல்லி தேவேந்திரனே அந்த செங்கலா வந்தாங்க. அது மாதிரி பகவான் நம்ம காட்டிலும் ஒண்ணு குறைச்சுக்கிறான். இப்படி நர்த்தனம் பண்ற போது பண்டாசுரனுடைய வீட்டுக்கு சுக்கராச்சாரியர் வந்தார். சுக்கராச்சாரியர் எங்கேயோ வெளியில போயிருந்தார் இத்தனை நாள். அவர் இருக்கிற போதுதான் இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம். அவர் வந்த உடனே பார்த்தார், மகரிஷே வாருங்கோ வாருங்கோ பாருங்கோ, என்ன இது, என்ன நர்த்தனம், என்ன பாட்டு. அவர் பார்த்தார். அவர் பார்க்கிற போது யாரு தெரிஞ்சு போய் பாப்பி யாரு தெரிய மாட்டாது. விஸ்வகாய நீவன் விஷ்ணுவில்றியாயோ. இவன் விஷ்ணுடா, உன்னை ஏமாத்த வந்திருக்காண்டா. ஐஸ்வர்யம் அனைத்தையும் அமரர் காக்கவே நச்சியே வந்தனல் நம்மை, நச்சியே வந்தனல் நம்மை விஷ்ணுராய நீவல் விஷ்ணுவில் அறியாயோ. விஷ்ணுடா மோகினி ரூபத்துல வந்து உன்னை ஏமாத்தி விட்டான். தேவர்கள்லாம் போய் மேரு பர்வதத்துல போய் அம்பாளை நோக்கி தபசு பண்றான். அம்பாள் ஆவிர்வா ஆக போறா, அம்பாள் வரப்போறா. அம்பாள் வந்தான்னா நீ அழிஞ்சு போயிடுவேடா. போ, அந்த தேவர்கள் தபசு பண்ண முடியாமல் கெடு. அவ்வளவுதான், பகவான் அவர் காரியம் முடிஞ்சு போச்சு, மறைஞ்சு போயிட்டார். தேவர்கள் என்ன எனக்கு பிரமாதமா? எத்தனை நாழி ஆகும்? மேரு பர்வதத்தில் போய் அவள் தபசு பண்ணவாதுன்னு ஓடினானாம். அசகோய கட்டகாசு கமெதானமம் சத்ராசு, ஜவே மே பதியா ஜுயா சபுகே பாதோ. இவன் அட்டகாசம் பண்ணி இவன் குதிக்கிற போது
தேவரெல்லாம் நடுங்கினான். ஆபத்து வந்து கொடுத்துங்கிற போதுதான் பயம் வருது. அது வரலும் பேசாது இருக்கும். இப்ப அவ பண்ற தபசு எப்படி இருக்கு? படிப்படியா இப்பதான் முன்னுக்கு வரா. இன்னும் ஏகாகிர சித்தம் வரல. ஏகாகிர சித்தம் வந்தாதான் அந்த பக்தியோ தபஸோ நிற்கும். எத்திரவா ஐகாகிரதா தத்திர அவிசேஷதா. ஏகாகிரமான ஒரு நிலை நமக்கு வந்து கொடுத்தனா வேற ஒண்ணுமே வேண்டாம். அவனுக்கு வரல. ஏன்னா 4 வருஷத்திலையும் பார்க்கிறா. தேவி தளலே தேவி தளலே சீக்கிரமாம்மா, எங்களால தாங்க முடியாது போல் இருக்கு. இந்த பாபிகள் வந்துட்டு இருக்கானே, அட்டகாசம் பண்ணிட்டு வரானே, காதுல விழுந்துட்டு இருக்கு. நாங்க என்ன பண்ணுவோம்? பூஜையில உட்கார்ந்தாச்சே அம்மா, எந்திருக்க முடியாதேம்மா. பூஜையில உட்கார்ந்தாச்சுன்னா எந்திருக்க முடியாது. நமக்கு பூஜையில உட்கார்ந்த போதுதான் பல விஷயங்களே வருது. சார் மணி ஆர்டர், ஆத்திரையும் உத்தரவு இல்லை. அந்த ஏகாகிர சித்தத்தோட நாங்க பூஜை பண்ற போது இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுது எங்களுக்கு. நீ காமாதி நிர்வகில் பவசமா காமாதி அமசபே தேவி தளய வீராக தாமசமே கிருபா பாங்காலோகே விதர தரசா சாது சரித்தே. மா, நாங்கள் தப்பு பண்ணினா கூட எங்களை மன்னிக்க கூடிய கருணை உள்ளவளே, நான் இத்தனை நாளா எங்கேயோ புத்தி போயிடுத்துமா, ஒன்னு நினைக்காத போயிட்டோம்மா, எங்களால தாங்க முடியலையே வாங்குறாளோ. அம்பாள் வந்தாளா? வரல. ஆனா என்ன நடந்தது? அம்பாள் அத்தனை பேரை சுத்தி ஒரு கோட்டை கட்டிவிட்டா. பிராகாரமே வரச்சிதம் பரிதோபி நூனம் ஊகே சுவர்ணமயமே துரப்பட்ட பந்தம். அன்னைக்கே சொன்னேனே, இடுப்புல அம்பாள் ஒட்டியானம் போட்டு இருக்கிறதே தம் வயத்தில் இருக்கிற குழந்தைகள் தாறுமாறா போகப்படாதுன்னு கட்டி காப்பாத்துறதுக்கு தான். அது மாதிரி இங்கே கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மாய கோட்டையை போட்டாளாம். தோன்றியதே ஒரு மாயா பிராகாரம். மாயினாலே ஒரு பிராகாரம் போடுற போது
அவன் போடுற பானங்கள்லாம் அவங்க மேலேயே திருப்பி திருப்பி போய் விழுந்தது. ரொம்ப நாளை போட்டு பார்த்தான். இவெல்லாம் உட்காந்து ஏகாக்கிரமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவன் திரும்பி போயிட்டான். எங்கடா போறான்டா, நாளைக்கு வெளியில வருத்தம் பார்த்துக்கிறேன். அப்பதான் இவளுக்கு நம்பிக்கை வந்தது. வந்த ஆபத்து போன உடனே பிடிக்கிறான் இல்லையா பகவானே, ஒரு சின்ன பரீட்சையை கொடுத்து காப்பாத்திட்டு இழுத்துக்கிறான் அந்த பக்கத்துல. நமக்கே அப்படித்தானே, ஒருத்தங்கிட்ட நம்ம ஸ்நேகம் ஆரம்பனா அவன் ஏதாவது கொடுக்குறான் இல்லையா நமக்கு, அவன் கொடுத்த உடனே ஸ்நேகம் அவட்ட புரியும். எல்லாமே அப்படித்தானே, உலகமே கொடுத்துத்தானே ஒருத்தனை உயர்த்துறோம், கொடுத்துத்தானே ஒருத்தனை சேர்த்துக்கிறோம். கொடுக்காத சௌக்கியமா இருக்கா இருக்கு போயிட்டோம். இப்பதான் அவளுக்கு புத்தி வருது. நீ எங்க இருக்க, நீ எப்படி பார்க்கறது, உன்னை நினைக்க முடியுமா எங்களால? இந்த சரீரத்துக்குள்ள இருக்க சக்தியால, இந்த சக்தியைத்தான் ஆவாகனம் பண்ணணும். எங்க பண்ணணும்? ஆத்மானமரணீம் கிருத்வா பிரணவஞ்சோத்தராரணீம் ஞான நிர்மதனாபியாசு பாசம் தகதி பண்டிதா. நித்தியம் கடையணும். நம்ம தயிர் கடையில முன்னெல்லாம் கடைவா, இப்ப கடையிறது. தயிர் கடைஞ்சு 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 சுவாமி பகவான் கிருஷ்ணாவதாரத்துல வெண்ணைய கையில வச்சிருந்தாரு. என்ன கடைஞ்சு கடைஞ்சு எடுத்து கண்டுபிடிக்கணும்டா, என்ன கடையணும். ஞான நிர்மதனம், ஞான மரணமானா கடைஞ்சுதான் எடுக்கணும். அப்போ உடம்புங்கிற எண்ணம் போயிடணும். உடம்புங்கிற எண்ணம் போற போது அந்த உடம்புல நான்கிற எண்ணமும் போயிடணும். நான்கிற எண்ணம் போற போது என்னுடையதுங்கிற எண்ணமும் போயிடணும். நான் இந்திரன், இந்திரனுக்கு பதவி, பதவிக்காக இந்த பூஜை, பதவிக்காக தபசு அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணணும். அதைத்தான் பண்ணினாலாம். அதான் படிப்படியான தபஸ். நமக்கெல்லாம் நித்திய பூஜையெல்லாம் நம்ம பெரியவாள் சொல்லியிருக்கா. சாதாரண பூஜையத்தான் இருக்கு, ஆனா அதுலயே எல்லாமே இருக்கு. அதுலயே தியானம் இருக்கு, அதிலே தியாகம் இருக்கு. நவவிதமான பக்திகள், ஸ்ரவணம் கீர்த்தனத்திலிருந்து ஆத்ம சமர்ப்பண பர்யந்தம் அதுல இருக்கு. பூஜை பண்றவாளுக்கு வெறும் புஷ்பத்தை மாத்திரம் போட சொல்லல. புஷ்பத்தை மாத்திரம் வாங்கி வாங்கி போட்டுவிட்டு ஒரு நாள் நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்தாரு. ஒன்னையே கொடுக்கணும் அங்க. அதனால அத்தனை பேர் என்ன பண்ணா, பெரிய அக்னி குண்டத்தை வளர்த்தாலாம். அக்னி குண்டத்தை வளர்த்து பெரிய நீளமான யோஜன தூரமான அக்னி குண்டத்தை வச்சு தேவருஷிகண சங்காத ஸ்தூயமான் ஆத்ம வைபவா. தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே ஒன்னாயிட்டா. இனிமே நமக்கு ஒண்ணும் இல்லை. இந்த சரீரம் இருக்கிற பர்யந்தம் இந்த பந்த பாசங்கள், அகங்காரங்கள், இந்த 96 தத்துவங்கள் எல்லாம் வரும். இதை நீக்கணும், இது சமர்ப்பணம் பண்ணணும். இதை சமர்ப்பணம் பண்றதுக்கு என்ன வழி? வேற ஒண்ணும் வழி இல்லை. ஸ்வாஹா அர்ப்பணம் பண்றோம். ஸ்வாஹாங்கிற சப்தத்தினாலே, ஸ்வாஹா தேவி அவளே அம்பாள். ஸ்வாஹாங்கிற சப்தத்தினாலே அக்னி ஜொலிக்கிறாள். ஸ்வாஹான்னு அம்பாளை கூப்பிட்டாலே அக்னி தானே ஜொலிக்கணும். நம்ம ஸ்வாஹான்னு கூப்பிட்டா அக்னி ஜொலிக்க மாட்டாள். அதனால நெய்ய விடுறோம். அதுவும் சில பேர் அப்படி நெய்ய காட்டுவான். அத்தனை பேரும் அந்த சிதக்கிரி குண்டத்திலே குதிச்சாலாம். ஆத்ம சமர்ப்பணம் பண்ண இந்த சரீரத்தையே தியாகம் பண்ணினாள். 33 கோடி தேவதைகள், ரிஷிகள் அத்தனை பேரும் இனிமேல் அம்மா உன்னை பார்க்காமல் எங்களால இருக்க முடியாது, நீ வந்தாகணும். நாளுக்கு நாள் உன்னை நினைக்க 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 அந்த ஆசை வந்து விடுத்தம்மா. அந்த ஆசையினாலே உன்னை தரிசனம் பண்ணாலே எங்களால இருக்க முடியாது தாயே. அதனால எங்களையே உனக்கு கொடுத்துடுறேன், எங்களையே எடுத்துக்கோ. அத்தனை பேரும் அந்த சிதக்கிரி குண்டத்திலே குதிச்சாளுங்கிறார். குதிச்ச உடனே என்னாச்சு? பிரதுர்பூவ பரமாம் தேஜ புல்ஜமரூபமம் கோட்டி சூரிய பிரதீகாசம் சந்திரகோட்டி சுஷீதளம். பெரிய தேஜஸ் ஒளி உண்டாச்சுங்கிற. அந்த ஒளி எப்படி உண்டாச்சு? கோட்டி சூரியன் எப்படி இருக்குமோ அப்படி.
கோட்டி சூரியன் தான் உலகம் அழிஞ்சு போயிடுமே. சந்திர கோட்டி சுசீதளம், கோடி சந்திரனுடைய சீதளமும் கோட்டி சூரியனுடைய பிரகாசத்தையும் கொண்டு ஒரு ஜோதி ஒன்று தோன்றிச்சு. அந்த ஜோதி தோன்ற போது அதுல இருந்து பொறி 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 பொறியா விழுந்தது. எல்லாம் பொறி பொறியா விழுந்தது. யாரு? எந்த பொறி எல்லாம் சேர்ந்து ஜோதியாச்சோ அந்த ஜோதியிலிருந்து பொறிகள் வந்தது. வியஷ்டி சமஷ்டி. நாமெல்லாம் தனித்தனியா இருக்கிற போது ஒண்ணுமில்லை. நாம் எல்லாரும் ஒன்னா கூட்டமா சேர்ந்தமோ பலம். ஆலயங்கள்ல நடக்கிற தேர் ரதோத்சவம் இருக்கு, சமஷ்டி பலம். ஒத்தனா இழுக்க முடியுமா தேர? 10,000 பேர் இழுக்க வேண்டியிருக்கு திருவாரூர் தேர. வடம் பிடிக்கிறவன் ஒவ்வொருத்தரும் இழுக்கிறான். அது மாதிரி இத்தனை பேருடைய சமஷ்டி தேஜஸ் எதுவோ அதுதான் மகா சைதன்யம். சர்வ சைதன்ய ரூபாம் தாமாத்யாம் வித்யஞ்ச தீமஹி புத்திம் யானஹ பிரச்சோதயாத். தேவி பாகவதத்தை அந்த முதல் வாக்கியத்தினால ஆரம்பிச்சார். இந்த சிதகிரி குண்டத்தில் இத்தனை பேர் விழுந்து ஜுவாலாமுகமா இருக்கிற பொழுது இந்த ஜுவாலையிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொறிகள் உண்டாச்சு. அதான் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அந்த பிரம்மத்திலிருந்து எத்தனையோ உண்டாச்சே, நாம் எல்லாரும் உண்டானமே பிரம்மத்திலேதான். அத்தனை பொறியும் ஜொலிக்கிறது. பல பொறிகள் சேர்ந்து ஒரு ஜுவாலை, ஜுவாலையிலிருந்து பல பொறிகள். இந்த பொறிகள் விழுந்த உடனே எல்லாரும் தேவதா ஸ்வரூபத்தை அடைஞ்சுட்டாங்க. எந்த தேவதைகள் அதில் விழுந்தாலோ அவ மறுபடியும் திவ்ய சுரூபத்தை அடைஞ்சுட்டாங்க. இப்போ முன்ன காட்டிலும் பிரகாசமானது, ஞானமயமானது, அம்பாளுடைய வயத்திலிருந்து வந்தவா. ஆனா ஜோதி எது? அம்பாளா? ஜோதி அம்பாளா? ஜோதி தானே தெரியுது. அத்தனை பேரும் பொறியா விழுந்து பார்க்கிறா ஒரே ஜோதி. அந்த ஜோதியை பார்த்த உடனே அந்த ஜோதியில என்ன தெரியுது? அம்பாள் தெரியுறா.